ரொம்ப நாள் கழிச்சு என்னோட பிசிக்க பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆன நாள் தான் இன்னைக்கு. இன்னைக்கான vlogல ஒரு தரமான செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஒர்க் அவுட் தான் பார்க்க போறீங்க. ஸ்ட்ரெட்டிங் சீரிஸோட நாள் இன்னைக்கு 57. இன்னைக்கான கதை எங்க அக்கா வீட்ல இருந்து ஆரம்பிக்குது. இவங்க ட்ரிப்ல இருந்து நிறைய சாப்பிடுற பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்மளால அளவா எது சாப்பிட முடியுமோ அது மட்டும் பார்த்து எடுத்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே சாப்பிட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 சப்பாத்தியும் எக் வித் பொட்டேட்டோவும் சாப்பிட்டேன். இந்த வாண்டு வர என்ன இன்னைக்கு ஒர்க் பண்ண விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா. நான் ஏன் இன்னும் இங்க இருந்து கிளம்பாம இருக்கேன்னா இவங்க வீட்ல ஓடிஜி இருக்கு. அதை வச்சு சிக்கன் ரெசிபியாச்சும் டிஃபரெண்டா செய்யலான்ட்டு தான். சிக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க அக்கா 2 டிஷ் செஞ்சு கொடுத்தாங்க. ஒன்னு லஞ்சுக்கு அங்கேயே சாப்பிட்டு இன்னொன்னு வீட்டுக்கு பார்சல் கட்டிட்டேன். வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து ஈவினிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு 2 பிரெட் வித் தண்ணி எடுத்துக்கிட்டேன். வர கட்டிங்கின் பேர்ல அதிகமா சாப்பிடுறேன். காலையில சாப்பிட்டதெல்லாம் ஒர்க் அவுட்ல கரைச்சிடலான்ட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டும் எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் இருந்ததுனால ஒர்க் அவுட் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல போட்டேன். காலையில இருந்து நல்லா சாப்பிட்ட ஃபுட்டும் ஈவினிங் இருக்கிற லைட்டிங்லயும் இன்னைக்கு பம்ப் நல்லா பயங்கரமா வந்துச்சு. ஸ்ட்ரென்த்தும் இன்னைக்கு நல்லா பக்காவா இருந்துச்சு. சோ ஒர்க் அவுட் இன்னைக்கு பிரிச்சு மெஞ்சிட்டேன். எல்லா நாளும் இதே மாதிரி நல்லா புஷ் பண்ணி ஒர்க் அவுட் போட்டா நல்லா இருக்கும். ஆனா எப்பயாவது தான் இந்த மாதிரி மைண்ட் செட் அமையுது. மார்னிங்கை விட எப்பவுமே ஈவினிங் லைட்டிங்ல தான் உடம்பு நல்லா தெரியும். சோ இன்னைக்கு உடம்ப பார்த்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு வீட்டுக்கு நிம்மதியா வந்தேன். வந்து டின்னருக்கு பார்சல் கட்டிட்டு வந்த சிக்கனும் மில்க்ல டிப் பண்ண பிரெட்டை சாப்பிட்டு இன்னைக்கான டே முடிச்சாச்சு கைஸ்.